நாங்கள் கேரளாவிலேருந்து நம்ம சித்தூர் பிளாக்கினுடைய ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷனுடைய குழு டீம். ஓகே ஓகே இங்கே இந்த ட்ராக் நிற்கிற இடம் அட்டப்பள்ளம் குமரவேல் அவர் இண்டஸ்ட்ரி கம்பெனியில் மிஷினரி பல்வேறு பார்த்துருக்கு. அதை பார்த்து யூடியூப்பில் பார்த்தேன், உங்களை சந்தித்தேன், நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டேன், முதல்ல கொண்டு வந்திருக்கு. இந்த வேஸ்ட்டு வந்து கம்போஸ்ட் பண்ணி அதே பேக்கில் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறதாக பிளானிங் உண்டு. ஒர்க் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. அப்போ நாங்கள் எஃபியோட மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து மறுபடியும் ஒரு நாளைக்கு வந்து இங்கே வேணுங்கிறது எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு எல்லாத்துக்கும் சரி பண்ணி கொடுத்துருப்போம். எல்லாம் நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட. என்ன சொல்லுங்க, மிஷின் எப்படி இருக்குது? மிஷின் பரவாயில்ல, இப்போ பிகினிங் கொண்டு வந்திருக்கு. நாங்கள் கேரளாவிலேருந்து நம்ம சித்தூர் பிளாக்கினுடைய ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷனுடைய குழு டீம். ஓகே ஓகே இங்கே இந்த ட்ராக் நிற்கிற இடம் அட்டப்பள்ளம். இது வந்து வந்திருக்கு. சரிங்க. இங்கே எம்கே குமரவேல் இண்டஸ்ட்ரி அவர் இண்டஸ்ட்ரி கம்பெனியில் மிஷினரி பல்வேறு பார்த்துருக்கு. அதை பார்த்து யூடியூப்பில் பார்த்தேன், உங்களை சந்தித்தேன், நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டேன், முதல்ல கொண்டு வந்திருக்கு. இனிமேல் எல்லா விவசாயிகளுக்கும் இந்த வேஸ்ட்டு பண்ணுற மட்டையை, உரியா மட்டை, அதுபோல் இந்த வேஸ்ட்டு பண்ணுற தென்னை மட்டை எல்லாத்தையும் நமக்கு யூஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு, ஏன்னா உரம் இந்த ஹார்ட் மண்ணுக்கு இது மிக்ஸ் பண்ணினா உரம் ஆகும். அது நாளைக்கு தென்னைக்கும் வாழைக்கும் எல்லாத்துக்கும் போடலாம். அது ஒரு குணம். சும்மா வேஸ்ட்டு அங்கங்கே டம்ப் பண்ணி வச்சுட்டுனா சிதல் கரையான் தான் பிடிக்கும், ஒன்றுமே உபயோகமாகாது. அதனால் நாங்கள்லாம் தயார் பண்ணி நம்ம எங்கள் குழு டீமெல்லாம் ஒத்துரிமையாக நின்று இதைத்தான் வாங்கி எல்லா ஃபார்மர்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க அங்கங்கே தங்கி கிடக்கிற மட்டை எல்லாமே விவசாயிகளுக்கு உபயோகப்பிரதம் ஆக்கணும் மட்டுமல்ல, இதை நாங்கள் எஃபிஓ மூலியமாக தேவையுள்ளவங்களுக்கு சாக்கில் கிலோ கணக்கில் நமக்கு இந்த எத்தனை எக்ஸ்பென்ஸ் வருதோ அதை எஃபிஓவுக்கு கொஞ்சம் கிடைக்கிற போலே ஆகி, இது லேபர்ஸ் கொடுக்கணும், டீசல் வேணும், மெயின்டெனன்ஸ் வேணும், எல்லாமே இதிலிருந்து வாங்கி அதில் நமக்கு விலைக்கு கொடுக்கறதுக்கும் கூட எங்களுக்கு இது இஷ்டம் இருக்குது. அது நாங்கள் எல்லாமே குழு எப்படி தீர்மானம் பண்ணோம் அதே மாதிரி பண்ணுறதுக்கு எஃபிஓ மூலியமாக தயாராகுது. ஹரிதா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் சொல்லும் சித்தூர் பிளாக்கு. அதனுடைய பிரசிடெண்ட் என்ன சொல்கிறது, தலைவர் சொல்லுவார், இவர் உபத்தலைவர். அதேபோல் இவர் நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரி சந்திரசார், நான் கோபாலகிருஷ்ணன், இவர் பிரபாகர்ஜி. இதுதான் எங்கள் இது. மீதி ஆளுகளில் வர்றதுக்கு கொஞ்சம் சின்ன அவங்களுக்கு பர்சனல் விஷயம் இருந்ததுனால இன்றைக்கி வரல, வேற ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவார். நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு தோட்டத்துக்கும் போய் செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப தாற்பயமாக இருக்குது. எஃபிஓ டெவலப்மெண்ட் பண்ணணும். ஓகே, இவர் பேசுவார், சந்திர சார் பேசுவார், இந்த பிரபாகர் சார் பேசுவார். வந்து இது ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது பரவாயில்ல. இந்த வேஸ்ட்டை வந்து கம்போஸ்ட் பண்ணி அதே பேக்கில் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறதாக பிளானிங் உண்டு. அந்த பிளானிங்க்கு இது நாங்கள் ஏதோ பழக்கப்பட்ட 2 ஆள் இதுக்கு வேண்டி நிறுத்தி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து வண்டி கூட அந்த 2 ஆளே கண்டினியூஸாக போகிற மாதிரி இருந்தால் இதோட பிரவர்த்தனத்துக்கு நல்லாயிருக்கும். அப்படி நாங்கள் யோசனை உண்டு. அதை எஃபிஓ கூடிட்டு நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இவர் உபத்தலைவர், ஜாயின்ட் செக்ரட்டரி. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் கோயம்புத்தூர் எம்கே கம்பெனியிலேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து நீங்கள் அனுப்பியிருக்கோம். இங்கே அது ஒர்க் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. அப்போது நாங்கள் எஃபியோட மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து மறுபடியும் ஒரு நாளைக்கு வந்து இங்கே வேணுங்கிறது இதெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு எல்லாத்துக்கும் சரி பண்ணி கொடுத்துருப்போம். எல்லாம் நல்ல விதமாக வரட்டும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட இது பண்ணிடுவோம். ஓகேடா, நீங்களே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எங்களை கூப்பிடுங்க. உங்களுக்கு கம்பெனி வந்து பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து கம்பெனி வந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். நாங்கள் புதுசு நாங்கள் ட்ரைனிங் எல்லாம் பத்தாது இருந்தால் நான் வேணுங்கிற போது நாங்கள் தேவைப்படுவோம். அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு வேணுங்கிறத சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தருங்கடா. எம்கே இதுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி. ஓகே, நன்றி.